தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. தேசிய பங்குச்சந்தை முன்னாள் தலைவர் சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை தலைவராக சித்ரா ராமகிருஷ்ணா இருந்தபோது பல்வேறு நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட உதவியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேசிய பங்குச்சந்தை முன்னாள் தலைவர் சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய பங்குச்சந்தை முன்னாள் தலைவர் சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தேசிய பங்குச்சந்தை ஊழல் விவகாரம் தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அதனுடைய தலைவராக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. சித்ரா ராமகிருஷ்ணா உள்ளிட்ட 43 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு சிபிஐ ஏற்கனவே இறுதி குற்றப்பத்திரிகையையும் டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அதனுடைய வழக்கினுடைய விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தான் பொது ஊழியர் அல்ல என்று கூறி தன் மீது தொடரப்பட்ட இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது சித்ரா ராமகிருஷ்ணனுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சித்ரா ராமகிருஷ்ணா தேசிய பங்குச்சந்தை மேலாண்மை இயக்குநராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் இருந்துள்ளார். இரண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அவர் பொது ஊழியர் தான் என்று கூறி அவர் மீது தொடர அனுமதிக்கப்பட்ட இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலான விசாரணை உத்தரவை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுத்து சித்ரா ராமகிருஷ்ணனுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.